ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதவும் அம்மாவும் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நியூட்டெல்லா இதை வீட்டிலேயே நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் ஹேசல்நட்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம பாதாம் அப்படின்லாம் முந்திரி வச்சு கூட பண்ணிக்கலாம். அதுவுமே கிட்டத்தட்ட இதே டேஸ்ட்டு தான் கொடுக்கும். ஆனால் நம்ம ஒரிஜினல் ரெசிப்பியில் பண்ணதால நான் ஹேசல்நட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுத்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். அப்புறமா இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக நமக்கு தேவை. கொஞ்சம் திருன்னு இருந்தால் கூட நம்மளோட நியூட்டெல்லா நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்காது. அதனால் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சலித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம்ல ஹேசல்நட்ஸ், அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ லைட்டாக ஓரத்துலலாம் அடிப்படாமல் இருக்குது. அதெல்லாம் நல்லா உள்ளே எடுத்து விட்டுட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ திரும்பவும் இதை நல்லா உள்ளே எடுத்து விட்டுட்டு அரைச்சி எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. திரும்பவும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. கையில் எடுத்து பார்த்தா நல்லா உருட்டுற ஸ்டேஜ் வந்திருக்கு. நம்ம பவுட்ராக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. போக போக அது மிக்சியோட சூடுலேயே அது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஓரளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இன்னும் கூட நல்லா அரைச்சி எடுக்கணும். இப்போ நல்லாவே எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்பூனில் எடுத்து நம்ம கீழே விட்டாக்கா அதுவாகவே நல்லா கீழே விழுதும். அந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கணும். இப்போ இது சரியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சலிச்சு வச்சுருக்கோம்ல கொக்கோ பவுடரும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை இன்னும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கட்டியாக இருக்குது. அதனால் நம்ம இதில் எண்ணெய் சேர்க்கணும். இதில் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா திக்காக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தா இது நல்லா ஸ்மூத்தாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நல்லாயிருக்கு. இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட நியூட்டெல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அடிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.